ஆதித்த கரிகாலனுக்கு முன்னாடியே ஒரு சோழ இளவரசர் பயங்கர சதியால கொல்லப்பட்டார். அவர்தான் பட்டத்து இளவரசர் ராஜாதித்தர். இந்த சோகமான பட்டப்பெயரால் தான் அவர் அறியப்படுறார். வாங்க இத அலசி ஆராயலாம். இது நிஜமாவே ஒரு போர் விபத்தா இல்ல திட்டமிட்ட கொலையா? ஆனா நாம இராஜாதித்தரை முதல்ல பாக்குறது ஒரு வலிமையான தளபதியாதான். ராஷ்டிரகூடர்கள் கிட்ட இருந்து நாட்டை பாதுகாக்க அவரோட அப்பா அவரை வடக்குக்கு அனுப்புனாரு. அங்க ஒரு திறமையான தலைவரா திகழ்ந்தாரு. இராஜாதித்தர் பாதுகாப்பா பலப்படுத்திட்டு இருந்தப்போ எதிரிங்க உள்ளுக்குள்ளேயே துரோகத்துக்கான விதைய விதைச்சிட்டாங்க. அந்த துரோகத்துக்கான ஆயுதம்தான் வெள்ளையங்குமரன். அவனோட விசுவாசத்துக்காகவே அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டான். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, எப்படி இவ்ளோ பெரிய நம்பிக்கைக்குள்ள அவன் நுழைஞ்சாங்கிற முறைதான். பல வருஷ வஞ்சகத்துக்கு அப்புறம் கிபி 949ல தக்கோலம் போர்க்களத்துல அந்த நாடகம் அரங்கேறுச்சு. இன்னைக்கு இருக்க அரக்கோணம் பக்கத்துல 2 பெரிய படைகளும் ஒரு பெரிய மோதலுக்காக ஒன்னு கூடிச்சு. இராஜாதித்தர் தன்னோட யானை மேல ஏறி பயங்கரமா சண்டை போட்டாரு. மேக்காபாலன் நம்மள காப்பாத்துவான்னு முழுசா நம்பினாரு. ஆனா அந்த ஒரே ஒரு துரோக செயல் எதிரிக்கு வாசல திறந்து விட்டுடுச்சு. அவங்களும் அதை சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. பட்டத்து இளவரசர் விழுந்ததை பார்த்ததும் சோழப்படை மொத்தமா உடைஞ்சு போச்சு. அது ஒரு பேரழிவான தோல்விக்கு வழிவகுத்துடுச்சு. சரி, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது தான் முக்கியம். இந்த சதிக்கு ஆதாரம் கல்லுல செதுக்கப்பட்டிருக்கு. இராஜாதித்தரை கொன்னவங்களுக்கு ராஷ்டிரகூட மன்னன் கொடுத்த பெரிய பரிசுகளை ஒரு கல்வெட்டு தெளிவா சொல்லுது. அதே கல்வெட்டு ஒரு வீர சடங்க பத்தியும் சொல்லுது. இது இந்த நிகழ்வோட வரலாற்று முக்கியத்துவத்தை இன்னும் கூட்டுது. ஜெயிச்சவங்க கொண்டாடிட்டு இருந்தப்போ அந்த துரோகி அவனோட மிகப்பெரிய நடிப்ப ஆரம்பிச்சான். தன்னோட நண்பன் செத்துட்டதா சொல்லி ரொம்ப வருத்தப்படுற மாதிரி நடிச்சு உலகத்தையே தொடர்ந்து துறவியாயிட்டான். ஆனா ஒரு துறவியா இருந்தும் கூட அவனோட உண்மையான விசுவாசம் ஒரே ஒரு செயலால வெளியே வந்துருச்சு. துரோகம் ஜெயிச்சாலும் வரலாறு எப்பவும் கதாநாயகனை தான் ஞாபகம் வச்சுக்கும், துரோகியே இல்ல. இராஜாதித்தரோட பேரும் வீரமும் பல 100 வருஷமா எப்படி நிலைச்சு நிக்குதுன்னு இத பார்த்தாலே புரியும். இது என்ன ஒண்ணு நிரூபிக்குதுன்னா, ஒரு உயிர் துரோகத்தால முடிக்கலாம், ஆனா வீரத்தோட மரபு எப்பவும் நிலைச்சு நிக்கும்.